இருந்துச்சு படம். எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது சைல்டு அப்யூஸ் பற்றி. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் படத்தை. பார்த்த அளவு நல்லா இருந்துச்சு. ஆமாம். கண்டிப்பாக ட்ரெய்லரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு நீங்கள் அப்படி கேட்குறீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல மெசேஜ் இருந்துச்சு சைல்டு அப்யூஸ் பற்றி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க காமெடியன்ஸுங்கிறது அந்த இதில் நம்ம பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி. படம் சூப்பராக இருந்துச்சு. லைக் ஒன்று எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆமாம், நானும் ட்ரெய்லர் பார்த்து சரி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, ஆக்ஷன்ஸ் இருக்குது, பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது சண்டை வருமோ, ஆனால் அப்படியே வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் ஆரம்பித்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அதுக்கப்புறம் சரி இப்படியே ஆகுமான்னு நினச்சா இல்லை, இன்டர்வெல்ல புரிஞ்சு போச்சு. ஆமாம், செகண்ட் ஹாஃபில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்படியே போக போக 2.5 மணி நேரம் படம். லேக் எதுவும் ஃபீல் ஆகலை எனக்கு பர்சனலாக. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லைக் ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு தந்தை மகன் அந்த ஒரு இது ஃபீல் நமக்கு வந்துச்சு. நல்லா இமோஷ்னல் ஃபேக்டர்ஸாக நிறைய ஒர்க் ஆகிடுச்சு. ஓவராலாக அவங்க சொல்ல வந்தது பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓவரால் இட்ஸ் நைஸ் ஃபிலிம். இல்லை ஃபைட் சீன்ஸ் எதுவும் பண்ணல, பட் அவருக்கு எது இந்த ஏஜில் அவருக்கு எது முடியுதோ அது அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. காமெடி வைஸில் எதுவும் இல்லை, சொன்னல ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷனாக இருக்கும். இல்லை எனக்கு அவ்வளோ தெரில. ஓகே, யுவன் டச் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை, பட் இருந்தாலும் நைஸ் மியூசிக். ஆமாம், ஓகே, பரவாயில்ல. ஆமாம், சொல்கிற அளவுக்கு புரியுது. திணிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, பட் இருந்தாலும் சொல்கிற அளவுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் ஃபீல் ஆகலை. ஓகே, ஃபைன், பார்க்கலாம். அது நல்லா கன்வே ஆச்சு. லைக் இருக்குது, இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் நிறைய படங்கள் இருக்குது. இருந்தாலும் இது கொஞ்சம் அவங்க இதே டெம்ப்ளேட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, நல்லா. சூப்பராக இருந்தது சார். வடிவேலு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாமன்னனுக்கு அப்புறம் இதில் ரொம்ப நல்லா இருந்தது. வடிவேலு ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். பொம்பளை பசங்களுக்காக அவர் ஒய்ஃபுக்காக அவர் இதை எடுத்து செய்கிறாரு. அவங்களால எதுவும் பண்ண முடியலையே, அந்த மெமரி லாஸ் ஆனதுனால அவங்க எதாவது பண்ண முடியலையேன்றதுனால இவர் எடுத்து செய்கிறாரு. சூப்பராக இருக்கிறாரு, நல்லா இருந்தது. படம் போனதே தெரியல, அப்படியே மாறிடுச்சு. அது நான் அவருக்கு மெமரி லாஸ் தான் நினச்சேன், பார்த்தா அவர் ஒய்ஃபுக்கு தான் மெமரி லாஸ்ன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அது பழைய பாட்டு, ராமராஜன் பாட்டு அது. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ராமராஜன் மாதிரியே உடம்பு அசைக்காமல் அவர் ஆடுறாரு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபஹத் ஃபாசில் அண்டு வடிவேலு சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்தடுத்த சீன் என்ன வருதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே நார்மலாக போயிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெலுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு பிக்கப், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ராவலிங் சீன் காமெடியாக ஓரளவுக்கு நல்லா தெரியாமே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமாம், எமோஷ்னலாக பண்ணுறது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நல்ல சூட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எமோஷ்னல் சீன் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்துருக்கலாம். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. படத்தில் இல்லை சார், டோட்டலாக எல்லாமே நல்லா இருக்குது சார். படம் எதிர்பார்த்து வந்தது வேறு, படம் ஓடுனது வேறு. எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா படம் சீரியஸாகவே ஓடிச்சு. ஆனால் படத்தில் எந்த சவுண்டும் ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக, யாரும் பேசலாம் இல்லை. படத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ஃபுல் இதிலே தான் கான்ஃபிடென்ட்டில் படம் பார்த்துட்டே இருந்தாங்க எல்லாம், படம் முடிகிற வரைக்கும். ஆனால் படம் பார்த்துட்டு கைத்தட்டினாங்க தேட்டரில். அதுதான் ஒரு சின்ன பசங்க டான்ஸ் ஆடினா அப்படி
கை தட்டுவாங்கன்னு இருக்கும். ஆனால் படத்தில் கிளாப் அடித்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க சார். அதான் சார் இதில் வந்து சீரியஸாக ஆமாம் ஆமாம் நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் சார் நல்ல மெசேஜ் சார். எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான். இருக்கக்கூடாதுன்னா அந்த அது கொஞ்சம் சாங்ஸ் நல்லா இருந்தது. அந்த ராமராஜன் வந்து அது பழைய சாங், அந்த பழைய சாங்னா நல்லா தான் இருக்கும். அது நல்லா இருந்தது சார். போர் அடிக்கல சார். நம்ம வந்து இவங்க 2 பேரும் பண்ணுறது ஒன்றும் நம்ம போர் அடிக்கிற மாதிரியே கொஞ்சம் கூட இல்லை சார். இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து இல்லை நல்லா இருந்துச்சு சார். நல்லா ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறது வந்து அடுத்து என்ன எப்படி ஓடுமோ அப்படின்றது நல்லா. அடுத்த ஹாஃப் வந்து அதை வந்து கிஃப்ட் பண்ணி தூக்கின மாதிரி தான் இருந்துச்சு. படம் எண்டு இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை பரவாயில்ல சார், அவங்களுக்கு அது போதும் சார். அது ஜென்ரலாக ஏன்னா அதே ஜென்ரலாக இருந்துச்சு. அவங்களும் ஜோக்கர் தானே, இருந்தாலும் ஜோக்கு நகைச்சுவை நடிகர் தான். இருந்தாலும் வந்து அவங்க பண்ணதும் நல்லா அந்த ரோலுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க.